அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மருத்துவம் வாய்ந்த ஒரு தேநீர் பொடி செய்வது எப்படின்னு நம்ம வீட்டிலேயே உள்ள பொருளை வச்சு செய்வோம். இதுக்கு தேவையான பொருள் சுக்கு, மிளகு, ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு, கொத்தமல்லி, பெருஞ்சீரகம். இப்போ இந்த சுக்குவை நான் இடித்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து பவுட்ராக, நல்லா நைஸான பவுட்ராக அரைச்சிடணும். இதோட சுக்கு ஒரு 50, மிளகு ஒரு 50, ஜீரகம் 1 ஸ்பூனு, ஏலக்காய் 1 ஸ்பூனு, கிராம்பு 1/2 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு. இத்தனை பொருளை வச்சு கொஞ்சம் சீனி தேவையான, நான் ஒரு 1/2 கிலோ சீனியில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். 1/2 கிலோ இல்லை, 1/2 கிலோ கம்மியாக தான் நான் அதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் சீனி அதில் சேர்க்க வேணாம் அப்படின்னீங்கன்னா நம்ம நாட்டு வெல்லம் இருக்குல்ல, அதை பொடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இதோட சேர்த்துறாதீங்க. தனியாக வச்சு நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இது எதுக்கு நன்மைனா, காலையில் நடைப்பயணம் போகிறாங்கல்ல, வாக்கிங் போகிறவங்களுக்கு காலையில் ஒரு டம்ளர் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூனு இந்த பொடியை போட்டு நாட்டு வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா, கலக்கி ஒரு நிமிஷம் வச்சு அதை அப்படியே குடிச்சிட்டு, டீ சாப்பிட்ற பதில் இதை குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லுவாங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் அது கரையும். வயிற்றில் அழுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க, அது நீங்கி போகும். அப்புறம் ரத்தத்தில் நீர் சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க, அரிக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்கும், அது சரியாகும். தலைவலி, சலதோஷம், அப்புறம் இருமல், இந்த இதுகளுக்குன்னா இதை தொடர்ச்சியாக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த தொந்தரவே இல்லாமல் இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஆட்டை பயன்படுத்தி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் குடும்பத்தினர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஒரு ட்ரிப்பு எப்படி பயன்படுத்தி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி செய்யணுன்னா, நல்லா மிக்சியில் போட்டு நான் சீனி சேர்த்துருக்கேன். நான் ஒரு 6 மாதம் 5 மாதம் வச்சு அதை பயன்படுத்தினால சீனி சேர்த்துருக்கேன். அதுலேயே நான் சீனி சேர்த்து அரைச்சிட்டேன். ஒரு 3 டைமாக எடுத்து அரைக்கிறேன். அரைச்சி பவுட்ரு எந்த மாதிரி இதுனா, இந்த மாதிரி இல்லை, இதோட மறுபடியும் அரைச்சி காமிப்போம். இந்த அளவுக்கு பவுட்ராக இருக்கணும். இந்த பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நைஸ் பவுட்ராக இருக்கணும். அது ஒரு 3 ட்ரிப் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். தனித்தனியாக அரைக்கிறதுனால ஒரு இதில் சீனி அதிகமாக இருக்கும், ஒரு இதில் கம்மியாக இருக்கும்ல, அதனால் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துருவேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் எங்கே வேண்டாலும் பேக்குக்கு, ஆஃபீஸுக்கு எங்கே போகிறீங்கன்னா பேக்கில் கூட தனியாக வச்சுக்கிட்டு கூட நீங்கள் போகலாம். அங்கே ஒரு சுடுதண்ணி இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி சீனி சேர்த்துட்டிங்கன்னா டீ சாப்பிட்ற மாதிரியே தான். டீ உங்களுக்கு அந்த இது வராது, டீ குடிக்கணும்னு நினைப்பறாது. இது